வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. விட்டமின்கள், தாதுக்கள், நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவுமே குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் சமைத்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக குதிரைவாலி அரிசி நம்ம கழிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது டயபெட்டிஸை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குதிரைவாலி அரிசியினுடைய கிளைசமிக் குறியீடு, அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குதிரைவாலி அரிசியை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உதவிகரமாக இருக்குமே தவிர அதிகப்படுத்தாது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உடனடியாக கலக்கிறத குதிரைவாலி அரிசி தடுக்கும். அப்போ சர்க்கரை நோயாளிகள்லாம் இந்த குதிரைவாலி அரிசி சாப்பிடும்போது ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு திடீரென அதிகரிக்காமல் சீராக பராமரித்துக் கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசி சமைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி பண்ணலாங்க. ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிறந்த உணவாக, ஒரு டயட் ஃபுட்டாக குதிரைவாலி அரிசி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் குறைந்த அளவு கலோரிகள் தான். ஸோ நீங்கள் குதிரைவாலி அரிசி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீண்ட நேரம் உங்களுக்கு பசி எடுக்காது. அதாவது உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். இதனால தேவையில்லாமல் நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கப்படும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ இதனால் வெயிட் இன்னும் அதிகரிக்கப்படுவதை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். ஸோ அதுக்கு தான் பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்காக பட்னி கிடக்க முடியாதுங்க இல்லையா? அதனால் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் இல்லாமல் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு இருக்கும். செரிமான பாதை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டைஜஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்துக்கள் அந்த என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் மற்றும் குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீர்த்துவிடும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து செரிமான மண்டலத்தை சீராக வைக்கிறதுக்குமே குதிரைவாலி அரிசி நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார் சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே ஏற்படுது. இப்போ நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு கிடைக்கிறதால உணவுகள் ப்ராப்பராக நமக்கு செரிமானம் ஆகிடும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த அல்சர் அப்படின்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. செரிமான மண்டலத்தையே நம்ம பலமாக பராமரிக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் கொலஸ்ட்ரால்ஸை குறைத்துக் கொள்வதற்கெல்லாமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுல குதிரைவாலி முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குதிரைவாலி அரிசியில் கொழுப்பு சத்து மிக குறைவு. ஆனால் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய HDL அதிகரிக்கப்பட்டு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய LDL அப்படின்ற கொழுப்பு குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறத முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றிக் கொள்ளலாம். அப்போ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இதயத்தினுடைய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்பாடுகள்லாம் சீரான அளவில் இருக்கும்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படாது. ஸோ அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி, அதாவது BP என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அளிக்கிறதுக்கே நம்ம கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், BP பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு
குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை வந்து நம்ம நீக்கிக்கிறதுக்கு, மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்றதுக்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. இந்தியாவில் பலருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை வந்து இரும்புச்சத்து குறைபாடு தான். ஸோ இரும்புச்சத்து குறையும் போது என்ன ஏற்படும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை செய்யுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம வந்து இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது ஆக்சிஜன் சப்ளை நமக்கு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, இது மாதிரி நமக்கு வந்து ரத்த சோகைக்கான அறிகுறிகள் வந்து தென்பட ஆரம்பிக்கும். எவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்தாலும் அது சரிவே ஆகாது, நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அப்போ நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை பெற்றுக்கொள்ளணும்னா குறைந்த இரும்பு சத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளணும். குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து, அயன் வந்து மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து உடலில் ரத்த சிகப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து அவன் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை முறையாக கொடுத்து நமக்கு வந்து அந்த உடல் சோர்வை நீக்கி நல்ல சுறுசுறுப்பு கொடுத்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டி பூஸ்டராக குதிரைவாலி அரிசி செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த டாக்சின்ஸை வந்து நமக்கு வந்து வெளியேற்றிவிடும். மேலும் குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய துத்தநாகம், ஜிங்க் மற்றும் பிற தாதுக்கள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்குங்க. ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. அதுக்கு தான் குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக ஆரோக்கியம் நமக்கு வந்து மேம்படுவதற்கு, கிட்னி ஹெல்த் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. குதிரைவாலி நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையற்ற நீரை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது, அதாவது டயூரிக் ப்ராப்பர்ட்டி வந்து கொண்டிருக்கு. இது வந்து சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை தூண்டி நச்சுக்களை முறையாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுறதோட சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பையுமே நமக்கு வந்து குறைக்கும். அதாவது சிறுநீரகம் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு உதவி புரியும். அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உருவாக முன்னாடியே தடுக்கிறதுக்கும், உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் நமக்கு சிறுநீரக தொற்று எதுவும் ஏற்படாமல் கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாங்க. வயதாகும் போது ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி சிறந்த மருந்தாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குதிரைவாலி அரிசியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய தாதுக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இது எலும்புகளினுடைய அடர்த்தி, அதாவது இந்த போன் டென்சிட்டியை வந்து நமக்கு அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு பலவீனமடையும் நோய்கள் வராமல் தடுக்குது. பற்களையும் ஈறுகளையும் தசைகளையுமே நமக்கு வந்து வலுவாக்குதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகள் வீக்கம் அடைவது, தசைகள் வந்து உங்களுக்கு வலி ஏற்படுவது, தசை பிடிப்பு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. பற்களையும் ஈறுகளையும் கூட நீங்கள் வந்து வலுவாக வைத்துக் கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளணும். குதிரைவாலி அரிசியை கொண்டு ஆரோக்கியமான பழைய சாதமெல்லாம் வந்து நீங்கள் தயாரிக்கலாம். இரவில் சமைத்த குதிரைவாலி அரிசி சாதத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் மோர், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது உடலுக்கு கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களை, ப்ரோபயோட்டிக்ஸை வழங்கி உடலை உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.